Hi students. Hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject cryptography and cyber security for analyst exam November-December 2025. The subject code is CB3491 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion, important question discussion, and question paper discussion for this particular subject, cryptography and cyber security. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்கன்னா 2021 regulation subject, and this is very important subject in this particular semester for you people. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியான சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியா படிக்க முடியாது. ஏன்னா சிலபஸ் வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கும். எஸ்பெஷலி யூனிட் 2, 3, 4 எல்லாமே ரொம்ப வாஸ்ட் டாபிக்ஸ். வாஸ்ட் டாபிக்ஸ்னா ஒரு டாபிக்குமே வந்து பாத்தீங்கன்னா 16 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும், இல்ல 12 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டினா இருக்கும். சோ அதனால ரொம்ப கீழா நீங்க படிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கணும். சிமிலர்லி சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எல்லா யூனிட்ஸ்ல இருந்துமே. ஈவன் பார்ட் பிலயுமே பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஒரு அல்காரிதம் கொடுக்காம அத வந்து ஒரு கான்செப்ட் கொடுத்து அதுல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம். சோ ஒரு கான்செப்ட் படிச்சீங்க அப்படின்னா அதை புரிஞ்சு படிங்க. ஒன்லி தென் இம்ப்ளிமெண்டேஷன் கொஸ்டின் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த கொஸ்டின் மட்டும் தான் நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த அல்காரிதம் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க, பட் யூ டோன்ட் நோ ஹவ் டு இம்ப்ளிமெண்ட் இட், ரைட்? சோ ஒரு அல்காரிதம் படிக்கும் போதும் ஒரு எக்ஸாம்பிள்ஸோட படிங்க, so that you can clearly understand the concept. And இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா I have given the prescribed author book and as well as analytic question papers கொடுத்திருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். And moreover இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதே நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயுமே மோஸ்ட்லி வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருப்போம். ஒரு 4 கொஸ்டின்ஸ் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த சப்ஜெக்ட் படிக்கும் போதே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா அட்லீஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் அது ஒரு யூனிட்ல இருந்து நீங்க படிக்கணும். மினிமம் 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா நல்லா படிச்சிடணும். அப்படி இருந்தாதான் இந்த சப்ஜெக்ட் நம்மளால கிளியர் பண்ண முடியும், ரைட்? சார் நான் ஒரு யூனிட்லயுமே 2 கொஸ்டின் தான் படிக்கிறேன், 3 கொஸ்டின் தான் படிக்கிறேன் அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் ட்ரபிள். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு இந்த பர்టిక్యులர் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்ல 3 கொஸ்டினோ 2 கொஸ்டினோ படிச்சு கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது, ரைட்? So with this we will start this particular video. We will start with unit wise discussion. So unit wise discussionல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1, இந்த யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு யூனிட்னு சொல்லுவேன் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா மத்த எல்லா யூனிட்லயுமே நிறைய கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த யூனிட்ல ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் படிச்சாவே போதும், நீங்க வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். எந்த கொஸ்டின் வந்தாலும் ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் அது ரிலேட்டடா செக்யூரிட்டி அட்டாக், செக்யூரிட்டி சர்வீஸ் எப்படி மேட்ரிக்ஸ் பண்றாங்க எல்லாத்தையுமே கிளீனா படிச்சிருங்க. And similarly model for network security is very important question. And அது இல்லாம இந்த classification encryption techniques, இந்த classification encryption techniquesல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும், ரைட்? சப்ஸ்டிடியூஷன், டிரான்ஸ்போசிஷன், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அதுல நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கும். சோ ஏதாவது ஒரு அல்காரிதம் கண்டிப்பா கேட்பாங்க. சோ அதனால இந்த 3 क्वेश्चन நல்லா படிச்சிட்டீங்க, that is more than enough for unit 1. பட் யூனிட் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூனிட் 2 is very vast அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருப்போம். ஒண்ணு வந்து இந்த பார்ட்ல வந்து யூக்ளிட்ஸ் அல்காரிதம், ரைட்? அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அண்ட் சிமிலர்லி வந்து அதுல இருக்க கான்செப்ட்ஸ், குரூப், ரிங்ஸ், ஃபீல்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், ரைட்? அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் ஏரியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல DES இருக்கு, SDS இருக்கு, பிளாக் சைஃபர் இருக்கு, ரைட்? RC4 அல்காரிதம் and similarly AES அல்காரிதம். இந்த எல்லா கான்செப்ட்மே கண்டிப்பா பார்ட் B ல கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ் தான், இன்க்ளூடிங் AES. சோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் I would prefer இதை விட்டுருங்க. யூக்ளிட்ஸ் அல்காரிதம் படிக்க முடியலன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் பாத்துக்கோங்க. பட் இதுல இருக்கு இந்த 4 क्वेश्चन கன்ஃபார்மா படிச்சிருங்க. SDS, DES, அப்புறம் AES and RC4 அல்காரிதம். இத நல்லாவே படிச்சிருங்க. பிகாஸ் கண்டிப்பா இதுல இருந்து பார்ட் C क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ட் B லயுமே கண்டிப்பா ஏதாவது ஒரு क्वेश्चन வந்துரும், ரைட்? சோ ஷூர் ஷாட்டா இந்த ஏரியாஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் யூனிட் 3 once again பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல again mathematics of asymmetric key cryptography and asymmetric key ciphers,
ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சோ இப்போ எங்கேயுமே பாத்தீங்க அப்படின்னா ஃபெர்மாட்ஸ் யூக்ளியஸ் அல்காரிதம், இந்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம் அண்ட் யூக்ளியஸ் ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா RSA கிரிப்டோ சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல எப்படி கீ ஃபங்க்ஷன், கீ டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட். Similarly, Diffie-Hellman algorithm is very important. Elliptic curve algorithm is also very important. So once again இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா நீங்க படிக்க வேண்டிய ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த RSA, Diffie algorithm, elliptic curve algorithm இத வந்து மூணுத்தையுமே நல்லா படிச்சிருங்க. இந்த Fermat-Joule algorithm what is what தெரிஞ்சுக்கோ. And யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் 4ல கண்டிப்பா வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். சோ இதுல வந்து எந்த ஏரியாஸ் படிக்கிறது எந்த ஏரியா விடுறதுனே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்கா இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செக்யூரிட்டி ஃபார் ஹேஷ்னு கேட்டீங்கன்னா இதுல எது வேணா கேட்கலாம், ரைட்? சோ சிமிலர் டிஜிட்டல் சிக்னேச்சர் அல்காரிதம்ல DSS அண்ட் ஷெனார் இது ரெண்டுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கேட்கலாம். அண்ட் சிமிலர்லி எல்காமல் கிரிப்டோ சிஸ்டம், கேப்ரோஸ் symmetric key distribution using symmetric and asymmetric encryption, XDOT 509 certificates இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கீ ஏரியாஸ். அப்ப நான் இதுதான் சார் நல்லா படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற ஏரியாஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஹாஷ் ஃபங்க்ஷன்ல ஷா அல்காரிதம், டிஜிட்டல் சிக்னேச்சர், ரைட், அண்ட் கீப்ரோஸ் அண்ட் சிமிலர்லி சிமெட்ரிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் நம்ம क्वेश्चन வைஸ் டிஸ்கஷன்ல பாப்போம். நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம கன்ஃபார்மா படிங்க. And யூனிட் 5 பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 5ல உங்களுக்கு வந்து சின்னதா இருக்க மாதிரி தெரியும், பட் யூனிட் 5 இஸ் ஆல்சோ வெரி வாஸ்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் சைபர் கிரைம்ஸ், என்னென்னலாம் சைபர் கிரைம்ஸ் இருக்கு, சைபர் அட்டாக்ஸ் இருக்கு, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், இதுல இருந்து ஒரு சினாரியோ பேஸ்ட் क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கீலாகர்ஸ், ஃப்ளைவர்ஸ், SQL இன்ஜெக்ஷன் இதெல்லாம் தனித்தனியாவே 13 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் கிளவுட் செக்யூரிட்டி, நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல், வெப் செக்யூரிட்டி, வயர்லெஸ் செக்யூரிட்டி இது எல்லாமே தனித்தனியா பார்ட் C-ல இல்ல பார்ட் B-ல கேட்கக்கூடிய क्वेश्चंस தான். சோ அதனால யூனிட் 5லயே ஒரு 4 to 5 क्वेश्चंस கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும், ரைட்? சோ இந்த சப்ஜெக்ட்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக், இந்த டெக்ஸ்ட் புக் கிரிப்டோகிராஃபி அண்ட் நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். அந்த புக்கை யூஸ் பண்ணி படிங்க. அதுல இருக்க கான்செப்ட்ஸ், அதுல இருக்க டெக்னிக்ஸ் வந்து தெளிவா படிங்க. அண்ட் 3 years of question papers downloadable link கொடுத்திருக்கேன், கண்டிப்பா அது படிங்க, ரைட்? And with this we will start question wise discussion. Question wise discussionல as I said unit 1 பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா இந்த மூணு क्वेश्चन படிச்சிருங்க. OSI security architecture, classical encryption techniques. இந்த classical encryption techniquesல நிறைய தடவை இந்த kill cipher key and as well as kill cipher key and as well as Playfair cipher algorithm இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. And similarly model for network security, அவன attack surfaces, attack trees அதெல்லாம் ரிலேட் பண்ணி model for security, network security very important question, right? இந்த மூணு क्वेश्चन யூனிட் 1ல கன்ஃபார்மா படிச்சிருங்க. யூனிட் 2 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்ட் கான்செப்ட்ஸ், நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாபிக்குமே 13 மார்க்ஸ்லயோ இல்ல பார்ட் C-லயோ கேட்கக்கூடிய டாபிக்ஸ் தான். சோ கன்ஃபார்மா இந்த 5 क्वेश्चंस நல்லா படிச்சிருங்க. அண்ட் இந்த ரெண்டு क्वेश्चन வாட் இஸ் வாட் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லாம நிறைய क्वेश्चंस இருக்கு அதுல, ரைட்? சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா சார் என்னால நிறைய படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 5 क्वेश्चंस அது நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓவரால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் DES, SDES encryption standard, block cipher mode of operation, detailed structure of AES and RC4 stream cipher algorithm. இந்த 5 கான்செப்ட்ஸும் கன்ஃபார்மா படிச்சிருங்க. இது இல்லாம இதுவுமே முக்கியமான क्वेश्चंस தான். டைம் இருந்தா வாட் இஸ் வாட் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, so that you'll be in a safer side. And unit 3 பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல RSA crypto system, Diffie-Hellman key exchange and elliptical curve cryptography, right? And Fermat's equilibrium theorem. இந்த 4 क्वेश्चन நல்லா படிச்சீங்கனாவே more than enough, right? அதுல முக்கியமா இந்த RSA crypto system, Diffie-Hellman key exchange is very very important concepts, right? கன்ஃபார்மா நிறைய தடவை கேட்கக்கூடிய क्वेश्चन. அதனால இந்த 4 क्वेश्चंस நல்லா படிச்சிருங்க. And யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து
நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும். பட் இந்த SHA algorithm and similarly digital signature algorithm using DSS and as well as Shinar அதோட implementation and Kerberos implementation அதாவது for network security authentication and authorization right. Kerberos எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத தெளிவா படிங்க. and similarly symmetric key distribution using symmetric and asymmetric encryption இந்த நாலுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான key areas. and LKML crypto system வந்து what is what தெரிஞ்சுக்கோங்க. and unit 5 பொறுத்த வரைக்கும் as I said before, unit 5 is not like not very small. You have a lot of topics to cover. பட் ஆனா இது வந்து ஈஸியா படிக்க முடியும், மற்ற யூனிட்ஸ் மாதிரி இல்ல, ஜெனரலைஸ்டா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைவேர் அதோட இம்பாக்ட் ஆன் டேட்டா அண்ட் செக்யூரிட்டி அண்ட் அதோட ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் செக்யூரிட்டி ரிஸ்க் இன் பப்ளிக் வைஃபை நெட்வொர்க்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் சைபர் கிரைம்ஸ், நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இன் கிளவுட் கம்ப்யூட்டிங். கண்டிப்பா இந்த 5 கொஸ்டின் படிங்க. இது இல்லாம ஒரு 3-4 டாபிக் நம்ம விட்டுருக்கோம் அதுல. ஸோ அதனால அதுல இருந்து ஒரு டாபிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட். அண்ட் யூனிட் 5ல மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 80% ஆஃப் சான்ஸ் இருக்கு யூனிட் 5ல இருந்து பார்ட் சி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு, ரைட். ஸோ யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த 4 யூனிட்லயுமே இருந்து பார்ட் சி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, ரைட். ஸோ திஸ் இஸ் அபவுட் பார்ட் பி. யூ சி பார்ட் ஏ. பார்ட் ஏ நான் எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், 3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். அதுல இருக்க 2 மார்க்ஸ் வந்து நல்லா தெளிவா படிங்க ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் விட்டுருக்கோம், அதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் டிரான்சிஷன் டெக்னிக்ஸ் என்ன, ஸ்டெனோகிராஃபினா என்ன, ஃபவுண்டேஷன் ஆஃப் மாடர்ன் கிரிப்டோகிராஃபி, இன்ஃபர்மேஷன் தியரி, ப்ராடக்ட் ஆஃப் கிரிப்டோ சிஸ்டம், இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். இதெல்லாம் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர் யூனிட் 3ல வந்து யூனிட் 2ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் தியரி, அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இத ஃபுல்லாவே விட்டுருக்கோம், ரைட். அதெல்லாம் என்ன வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களால ஒரு கொஸ்டின் எழுத முடியும், ஏன்னா நம்ம அதுல மோஸ்ட்லி எல்லாமே படிக்கிறோம். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்பர் பார்ட் primality டெஸ்டிங், ஃபேக்டரைசேஷன், ரைட், யூலர்டோன் ஃபங்க்ஷன், இந்த எக்ஸ்போனென்ஷியல் அல்காரிதம், அண்ட் சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் கர்வ் கிரிப்டோகிராஃபி, இதெல்லாம் வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா இந்த ஆத்தென்டிகேஷன் ரெக்வயர்மெண்ட், ஆத்தென்டிகேஷன் ஃபங்க்ஷன், ஹாஷ் ஃபங்க்ஷன் என்ன, என்டிட்டி ஆத்தென்டிகேஷன், ரைட், சேலஞ்சஸ் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால்ஸ், இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். அதெல்லாம் வாட் இஸ் வாட்னா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, எக்ஸாம் முன்னாடி நான் டைம் இருந்துச்சுன்னா, ரைட். அண்ட் சிமிலர்லி யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைம் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அண்ட் இதுல வந்து இந்த கீ லாகர்ஸ், பாஸ்வேர்ட் கிராக்கிங், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ரைட், இந்த வெப் செக்யூரிட்டி, வயர்லெஸ் செக்யூரிட்டி, இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். அதெல்லாம் வாட் இஸ் வாட்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட். ஸோ சார் என்ன நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பார்ட் ஏ அப்படின்னா, நோ ப்ராப்ளம். பார்ட் ஏ வந்து இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 3 years ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ். அண்ட் சிமிலர்லி வந்து நான் சொன்ன மாதிரி எந்தெந்த ஏரியாஸ் எல்லாமே விட்டுருக்கோமோ அது மட்டும் பார்த்தா போதும். அதுலயுமே இப்போ உங்களுக்கு யூனிட் 4 வாஸ்டா இருக்கு, யூனிட் 2 வாஸ்டா இருக்குன்னா அதை விட்டுட்டு மீதி இருக்க யூனிட்ஸ்ல இருக்கிற நம்ம விட்ட ஏரியாஸை கவர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு 7 கொஸ்டின்ஸாவது அட்டென்ட் பண்ண முடியும், ரைட். ஸோ வித் திஸ் we will go to question paper discussion. So question paper discussionல வந்து பாத்தீங்க அப்படின்னா we are taking November December 2024 question paper. So இதுல பாத்தீங்கன்னா 3 key objectives that are at the heart of computer security: non-reputation, elicitorial algorithm, and similarly compare linear and differential cryptanalysis. And ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. Mention the advantages of elliptical curve cryptography, need hash function, challenge and key distribution, what is a keylogger, how are cyber crimes classified, right. இதெல்லாமே mostly direct questions தான். And unit 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா discuss on attacks, surfaces, attack trees, models for network security கேட்டிருக்காங்க. and classical encryption techniques, இது டைரக்டா கேட்டிருக்காங்க, பட் நிறைய டைம் வந்து என்ன ஒரு பர்టిక్యులர் அல்காரிதம் கொடுத்து கேட்கலாம். and similarly unit 2 பாத்தீங்கன்னா யூக்ளிட் அல்காரிதம், யூக்ளிட் அல்காரிதம் வந்து நம்ம ஆப்ஷனலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், முடிஞ்சா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கண்டிப்பா அதுவுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான்.
பட் இங்க பாருங்க, நீங்க அதை விட்டுருந்தாலுமே கண்டிப்பா ஏஇஎஸ் படிச்சிருப்பீங்க. பிகாஸ் நம்ம செகண்ட் பார்ட்டை நல்லா படிக்க சொல்லியிருக்கோம். ஸோ ஏஇஎஸ் கன்ஃபார்ம் ஆல் எழுத முடியும். சிமிலர்லி தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னா ஃபெர்மாட்ஸ் அண்ட் யூலர்ஸ் தியரம்ஸ். தேர்ட் யூனிட்ல உங்களுக்கு 4 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். அந்த 4 கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. அண்ட் அதுக்கு பரவாயில்ல ஆர்எஸ்ஐ அல்காரிதம் கேட்டிருக்காங்க. ஆர்எஸ்ஐ அல்காரிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்கீம் ஆத்தென்டிகேஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கூட டிஜிட்டல் சிக்னேச்சர் பேஸ்டு ஸ்கீம், ரைட்? அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரலா சிமெட்ரிக் கீ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஏசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த யூனிட்ல. ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல். இது ரொம்ப ரிப்பீட்டேட்டிவா கேட்கக்கூடிய கொஸ்டின், கன்ஃபார்மா படிச்சிருங்க. அண்ட் இந்த கொஸ்டின் நம்ம விட்டுருக்கோம், ரைட்? ஸோ டோன்ட் வரி, இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க, ரைட்? அண்ட் பார்ட் சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் கான்செப்ட், டேட்டா பிரீச்சஸ் இன் சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் இன் பேங்கிங் செக்டார்ஸ். இதுல இருக்க சைபர் த்ரெட்ஸ், ரைட்? அது எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், இட்ஸ் நத்திங் பட் வாட் ஆர் தி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ் அண்ட் சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஹவு டு பிரிவென்ட் அப்படின்னு படிப்பீங்க. அந்த கொஸ்டினை கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேரலா த்ரெட் டிடெக்ஷன் சிஸ்டம் இன் கிளவுட் என்விரான்மெண்ட், ரைட்? இட் இஸ் ஃப்ரம் யூனிட் 5, right? And similarly we will see next question paper which is November December 2023 question paper. So இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு transmission technique இந்த particular message க்கு கேட்டிருக்காங்க. And similarly differentiate between unconditionally secure cipher and computationally secure cipher. And in AES how the encryption key is expanded to produce 10 rounds. What are the properties hold a good random number generator? Does Fermat's theorem in the concept justify பண்ண சொல்லிருக்காங்க. What is message authentication code? Explain the application of X.509 certificate. Write the schemes, distribution of public keys, SQL injection attacks, classification of cyber crimes, right? இது எல்லாமே ஆல்மோஸ்ட் டைரக்ட் क्वेश्चंस தான். பட் நம்ம சொன்ன மாதிரி நான் விட்ட ஏரியாஸ் தான் வாட் இஸ் வாட்னு படிங்க. இப்போ இந்த X59 சர்டிஃபிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் கீஸ், இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நம்ம விட்டுருப்போம். இதெல்லாம் நீங்க வாட் இஸ் வாட்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால எழுத முடியும். அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் OSI செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் டைரக்டா 8 மார்க்ல கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி அதுக்கு பேரலா சைஃபர் அல்காரிதம், ப்ளே ஃபேர் சைஃபர் அல்காரிதம், இந்த பர்டிகுலர் மெசேஜை என்கிரிப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி அதுக்கு பேரலா பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெசேஜை ஹில் சைஃபர் கீ அல்காரிதம் யூசிங் திஸ் பர்டிகுலர் கீயை மாத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க படிக்கும் போதே கான்செப்ட் படிச்சாதான் இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும். சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா SDS என்கிரிப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவுமே இம்ப்ளிமெண்டேஷனா கேட்டிருக்காங்க. ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு அதுல SDS இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அல்காரிதம் படிச்சாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு இம்ப்ளிமெண்ட் இட். அண்ட் அதுக்கு பேரலா பாத்தீங்கன்னா பிளாக் சைஃபர் மோட் ஆபரேஷன். ஸோ அதனால நான் சொன்ன மாதிரி யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கன்ஃபார்மா படிங்க, ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா plain text from the ciphertext RSA அல்காரிதம் கேட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரலா டிஃபி-ஹெல்மன் அல்காரிதம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யூனிட் 3ல. அண்ட் யூனிட் 4 பாத்தீங்க அப்படின்னா steps involved in Schroner digital signature standard. Digital signature standard either Schroner implementation or the other method, right? இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுல எப்படி digital signature யூஸ் பண்ணலாம், ரைட்? அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். What are the properties of hash, right? And SHA algorithm. SHA algorithm is another important question. And இங்க பாத்தீங்க அப்படின்னா various security challenges in cloud computing கேட்டிருக்காங்க. அதுல எல்கமால் கிரிப்டோ சிஸ்டம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரொசீஜர்ஸ். அண்ட் சிமிலர்லி அதுக்கு பேரலா பாத்தீங்க அப்படின்னா various attacks on scarecrows to withstand such violation with need diagram, right? So இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பட் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4th யூனிட்ல வரக்கூடிய கொஸ்டின். பட் கொஞ்சம் மாத்தி அது 5th யூனிட்டா கேட்டிருக்காங்க. அண்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஃபி-ஹெல்மன் அல்காரிதம், இது வந்து 3rd யூனிட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஃபி-ஹெல்மன் அல்காரிதம் நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னாவே இந்த கொஸ்டின் பேப்பர்ல இது ஒரு 13 மார்க்ஸ் அண்ட் இது ஒரு 16 மார்க்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், 15 மார்க்ஸ், ரைட்? ஸோ டிஃபி-ஹெல்மன் அல்காரிதம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ECC கிரிப்டோ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் எலிப்டிக்கல் கர்வ் அல்காரிதம், ரைட்? ஸோ இதுவே ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரைட்? ஸோ அப்போ
நான் சொன்ன கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாய்ஸோட படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா யூ வில் பி இன் ட்ரபிள். இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ரைட். ஸோ மற்ற வீடியோஸ் பார்த்துட்டு நான் 2 கொஸ்டின் படிச்சா போதும், 3 கொஸ்டின்ஸ் படிச்சா போதும் நினைச்சீங்க அப்படின்னா definitely you will be in trouble. நான் கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் go through பண்ணுங்க so that you can understand the importance of what I'm conveying here. Right. So today what we have seen is we have seen important questions for cryptography and cyber security. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.